சூப்பரான வெங்காய சட்னி எப்படி வந்து சிம்பிளாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். 3 பல்லாரி, 3 வத்தல், கொஞ்சமாக புளி, அடுத்து இந்த அளவுக்கு வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறமா அந்த 3 பல்லாரியுமே இந்த மாதிரி நீளமாக பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பல்லாரி இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். பல்லாரி சேர்த்துட்டு நம்ம வந்து 3 வத்தல் எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த 3 வத்தலையுமே வந்து சேர்த்துக்கலாம். அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து வெள்ளைப்பூடு. நீங்கள் பெரிய வெள்ளைப்பூடாக இருந்துச்சுன்னா 3 மட்டும் எடுத்துக்கலாம். நான் சின்னதாக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு எடுத்துருக்கிறேன். கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து வதக்கி விடணும். இது எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து சமையலே தெரியாது. ஆனாலும் இந்த சட்னி வந்து சொல்லிக் கொடுத்தது என்னோடய ஹஸ்பண்ட் தான். சிம்பிளாக அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த சட்னி வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருந்ததுனால என்னோடய பையனுக்குமே இது ரொம்ப பிடிச்ச சட்னி. நீங்களுமே ஒரு டைம் வந்து இந்த மாதிரி தக்காளி இல்லை அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து தேங்காய் சட்னி சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப போர் அடிச்சது அப்படின்னா இந்த மாதிரி வெங்காய சட்னி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்குமே இந்த சட்னி வந்து ரொம்ப பிடிச்சிரும். அடுத்து இந்த சட்னிக்கு வந்து நம்ம தாளிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நல்லா இதை வதக்கிட்டோம், எண்ணெயிலே வதக்கிட்டோம் அப்படின்னா ஆற வச்சு அரைச்சிட்டாலே நமக்கு வந்து சூப்பரான வந்து ஒரு கட்டி இந்த ஹோட்டல்லாம் கிடைக்கிற மாதிரியான ஒரு கட்டி கார சட்னி மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம இது நல்லா வதக்குனதுக்கப்புறம் இந்தளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சிடலாம். அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கட்டியாக வந்து வச்சோம்னா சட்னி வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா வந்து தாளித்து விட்டுக்கோங்க. ஆனால் தாளிக்காமலே இந்த சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.